நினைவு தினத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற வாடகம் குழுவிற்கும் தமிழகம் முழுவதும் வந்திருக்கின்ற இயற்கை விவசாயிகள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கலசபாக்கம் பாரம்பரிய விதைகள் மையம் அல்லது இயற்கை விவசாயிகளை மரியாதை பணியெல்லாம் பெருமைப்படுத்தியிருக்கின்ற நாடகத்தினுடைய இந்த செயலுக்கும் நாங்கள் எங்களுடைய பகுதி விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் ஒரு தொடர்ந்து 1998 நம்மளோட தான் தொடங்கினாங்க கலசபாக்கத்தில். தொடர்ந்து நாங்கள் தமிழகத்தின் இயற்கை விவசாயிகள் முன்னோடியாக இருக்கின்ற அனைத்து தலைவர்களையும் அழைத்து கலசபாக்கத்தில் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக பயிலரங்கம் மூலம் கருத்தரங்கம் நடத்தி இந்த கட்டத்துக்கு வந்திருக்கோம். பூவுலகில் நண்பர்கள் என்ற நெடுஞ்செழியனை கூட்டு இந்த பசுமை புரட்சி என்ற வன்முறை என்ற புத்தகங்கள் தான் எங்களுக்கு இந்த விதை பற்றியான விழிப்புணர்வு வந்திருக்காரு. மௌன வசந்தம் என்ற புத்தகத்தை போட்டதற்காகவே பாலாஜி அவர்களையும் பூவுலகில் நண்பர்கள் நெடுஞ்செழியன் அவர்களையும் பாராட்டி எங்கள் பகுதியில் சிறு விவசாயிகள் கூட்டத்திற்கு அவர்களாம் வந்து தந்திருக்கிறார்கள். நாங்கள் 2006 நடக்கிற விதை திருவிழாவிற்கு முதலில் தமிழ்நாட்டில் ஒரு விதை திருவிழாவை கலசபாக்கத்தில் தான் நடத்தணும். அதற்கு சட்டையிலா சாமியப்பன், முகுந்தன், ஜெயச்சந்திரன், சுந்தரராம் என்ற வெங்கடாஜலம் அவர்களுடைய தலைமையில நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வந்தோம். பல விதை பயணங்கள்லாம் எங்கள் வட்டார அளவிலான இயக்கங்களை தொடர்ந்து பண்ணோம். வெங்கடாஜலம் ஐயாவுடைய நம்மளோடு இணைந்து தமிழகம் முழுவதும் இயற்கை விவசாயத்தை விதைகள் மரபு விதைகள் பயணத்தை நடத்திய வெங்கடாஜலமுடைய தலைமையில் தான் நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டங்களும் நடத்தணும். சின்ன கூட்டங்கள் தான். சீரக சம்பாவை காப்போம், பொன்னியை காப்போம், மரபணு விதைகளுக்கு பயணம் நிறைய நடத்தணும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய இயற்கை விவசாயிகள் முன்னாடியே இருக்கிற ஒரு பொன்னான காலம். அதெல்லாம் 2000 2017 ஒரு பொன்னான காலம். புளியங்குடி கோமதநாயகம், அரசு செல்வம், பாமையன் வராத தலைவர்களே இல்லை. நாங்கள் அழைச்சி இப்பெல்லாம் செல்போன் இருக்கு. செல்போன் இல்லாத காலங்களில் பழக்கோமதி நகரத்தை கூப்பிட்டு நாங்கள் நீர் மேலாண்மை சம்பந்தமா பழக்கோமதி நகரம் மிக சிறந்தோம். இன்னைக்கு பழநடமாவுடைய சகோதரர்கள் பழக்கோமதி நகரத்தை நாங்கள் இது பண்ணோம். நாங்கள் தமிழகத்தில் நம்மளால் ஒரு 4 முறை வந்தார் எங்கள் கலசபாக்கம் பகுதிக்கு. தொடர்ந்து நாங்கள் இயற்கை விவசாய கூட்டங்களை கல்வி கொடுக்கறதுக்காக மட்டுமே பண்ணோம். கல்வி கொடுக்கறது மட்டும் விவசாய சங்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆணைவரை தெரிஞ்சுற அளவுக்கு நூல் அறிமுகத்தில் நிறைய படிச்சிருக்கோம். பாமையனை கூப்பிட்டு நிறைய புத்தகத்தை அறிமுகப்படுத்தணும். அந்த புத்தகத்தை போட்டதுக்காக மணற்கோட்டைகள் ஒரு புத்தகத்தை போட்டார். நீர் மேலாண்மை மிக சிறந்த புத்தகம். ஸோ நாங்கள் எல்லா விதத்திலும் விவசாயிகளை கல்வி கொடுப்பதில் மட்டும் கவனம் செலுத்துவதாக இன்னைக்கு நிற்குது. அதே போல வேளாண்மை இடுபொருட்கள் என்ற அந்த மாய இலட்சியங்களை நாம் விதைகளை மட்டுமே மையப்படுத்தி விதைகளையும் விவசாயிகளை கொண்டு செல்வதற்கு மட்டுமே நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்தணும். இந்த இயற்கை விவசாயத்தில் நம்ம வர இந்த பாராட்டுவதற்கு மிகப்பெரிய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி விடைபெறலாம்னு நினைக்கிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில இயற்கை விவசாய தலைவர்களும் இருக்காங்க. சுபாஷ் பேர்பொருள் உட்பட அவங்களுக்குலாம் இந்த பார்வை கிடையாது. கல்வி சம்பந்தமா, மருத்துவம் சம்பந்தமா, நூல் சம்பந்தமா நிறைய விஷயங்கள்ல அவங்கெல்லாம் அந்த கட்டத்துக்கு போகாதவங்க. நம்மளால் வேண்டிதான் கல்வி, விளையாட்டு, கிராமத்தை சேர்ப்பு, குமரப்பா, நீங்க எதை தொட்டாலும் நம்மளுடைய இணையாக நீங்க எங்கேயுமே இந்தியாவில் ஒரு தலைவர் நீங்க விவசாய சங்க தலைவரையோ அல்லது இயற்கை விவசாய சங்க தலைவர்களோ பார்க்க முடியாது. இந்தியாவிலேயே நாங்கள் 2 மாநாட்டுக்கு போனோம். மைசூருக்கு போனோம், கேரளாவுக்கு போனோம். நிறைய விவசாயிகள் இட்டு போனோம். அதை பார்த்த பிறகுதான் எங்களுக்கு எங்க பகுதி விவசாயிகள் நம்பிக்கை வருது. இவ்வளோ 2000 பேர் மைசூர்ல இயற்கை விவசாயம் நம்ம இயற்கை விவசாயிகளுடைய மாநில கூட்டமைப்பு இருந்தா நம்பர் 1 மாறி இருக்கும் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே நம்பர் 1 மாறி இருக்கக்கூடிய தமிழ்நாடு இன்னைக்கு கூட இயற்கை விவசாயத்துல பசுமை விட கிட்டத்தட்ட 5-6 பத்திரிகை வருது. இன்னைக்கு கூட இயற்கை விவசாயிகள் இந்தியாவில் தமிழ்நாடு நம்ம லீடிங்ல இருக்காங்க. ஒரு பசுமை புலம் பத்திரிகை நம்மளோட இருந்த பிறகு ஒரு பேட்டி கேட்டாங்க. நம்மளோட சாதனை எதுன்னு பிபிசி கேட்டாங்க. நம்மளோட சாதனை என்பது இன்னைக்கு இளைஞர்கள் பூராமே தொழில்துறை நோக்கி போறதை விட விவசாயத்தை நோக்கி வராம பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள்லாம் அதுதான் நம்மளோட சாதனை. அதே போல
நீங்க நம்மளோட சாதிச்சல பசுமையுடனுடைய விற்பனை எண்ணிக்கை நீங்க கணக்கில் எடுத்தீங்கன்னா அது மிகப்பெரிய சாதனையா இருக்கும். எல்லா வேளாண்மை பத்திரிகை முதல்ல தமிழக விவசாயம் தான் எழுதினாரு. அதுக்கு முன்னாடி குமுதத்தில் எழுதினாரு, ஆனந்தவிடன் எழுதினாரு. ஆனந்தவிட சிறு பத்திரிகை தான் வச்சு பசுமையுடன் தொடர்ந்து நான் படிச்சுக்கணும். நம்மளுடைய புத்தகத்தை தொடர்ந்து எந்த புத்தகத்தை வருதோ அந்த புத்தகத்தை வாங்கிடுவோம். இயற்கை வேளாண்மைக்கு எதிராக எழுதின ஒரு என்ன இன்றைய வேளாண்மைன்னு நினைக்கிறேன். அது வெளியேட்டாங்க. ஒரு 2 வருஷம் தாக்க முடியுமில்ல. தமிழ்நாடு விவசாயம் ரொம்ப முற்போக்கானவங்க. இயற்கை விவசாயத்துக்கு எதிராக எழுதின அந்த புத்தகத்தை நிராகரிச்சுட்டாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல. இன்றைக்கும் தமிழக களம் என்பது இயற்கை விவசாயத்துக்கு அதான் இருக்குது. அதை திரட்டுவதில் தான் நமக்கு குறைவா இருக்கும். நீங்க திரட்டுவதில் கசப்பான பதில் நாங்கள் ஆட்டோ பிரச்சாரம் வாங்கி என்னென்ன முடியுமோ, என்னென்ன சாகசமான முடியுமோ அதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விவசாயிகளை கொண்டு சேர்ப்பதில்லை. எங்களுக்கு ரொம்ப எங்களுக்கு வாழ்க்கையா மாதிரி இருக்கு. இயற்கை விவசாயத்தை கட்டுவதே எங்களுக்கு வாழ்க்கையா மாதிரி இருக்கு. வேளாண்மைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போம், அதுபோல இந்த இயற்கை விவசாயம் முன்னெடுப்பதில் ஒரு 100கணக்கான இளைஞர்கள் வாழ்க்கையா மாற்றி இருக்காங்க. எங்க நடந்தாலும் அவங்க போயிடுறாங்க. நம்மளுடைய இன்னொரு முக்கியமான விஷயத்தை மறந்துவிடாது. எல்லா அரசியலுக்கு அணு உலை போராட்டம் நடத்தும் போது எல்லா அரசியல் கட்சிகளும் பயந்தாங்க. தடா சட்டம் போடும் அல்லது எல்லா சட்டத்திலும் பயந்தாங்க. பெரிய பெரிய நீங்க வீரமாக பேசக்கூடிய அல்லது அரசியலுக்காக ரொம்ப ஆர்வமா இருக்கிறவங்க கூட அணு உலை போராட்டத்தினுடைய அரசு அடக்குமுறையை கண்டி பயந்தாங்க. ஆனா சூப்பர் உதயகுமார் கூட நம்மளோட போய் உக்காந்துருந்தார். அணு உலை எதிர்ப்பு போராட்டத்தில் அதுக்கு முன்னாடியே வந்த மீத்தேன் எதிர்ப்பு போராட்டம் அல்லது அணு உலை போராட்டத்தில் வேற எந்த இயற்கை விவசாயம் இந்தியாவில் பங்கெடுத்திருக்க முடியாது. அதுக்கான வரலாறு கிடையாது. ஆனால் இந்த நம்மளோரை புரிந்து கொள்வதற்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். இப்படி எங்க ஊர்ல பார்த்தா நம்மளோர் நடந்து போனார். நிறைய நாள் நாங்க போயிருந்தோம். இப்ப கேட்கிறேன், நம்ம ஊருக்கு நம்மளோர் வந்தாரா? இருக்கும்போது மனுஷனை தெரியல. நம்ம ஊருக்கு வந்தாரா? நான் பார்த்துக்கலாமே. இவங்க நிறைய பேர் கேட்கறாங்க, நம்மளோட நீ பேசியிருக்கா பேசிக்கிறாங்க. அதனால நம்மளுடைய அருமைகளை நம்மளோட யூடியூப்ல தான் நிறைய ஓடுது. நவீன வேளாண்மையை யூடியூப்ல யாருமே பார்க்கறதில்ல. நம்ம நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் நிறைய இருக்கு. இன்னும் அந்த அற்புதமான இயற்கை விவசாயம் ஒன்றிணைந்த காலம் அந்த சத்தியமங்கலத்தில் நடந்த மாநாடுல எஸ்.என். நாகராஜ் அரசியல்வாதிகளை நீங்க எஸ்.என். நாகராஜ் நீங்க இது பண்ண முடியாது. ஞானிய நீங்க நம்மளோட படிக்கிறவர்கள்லாம் நீங்க கணக்கில் எடுத்தீங்கன்னா எஸ்.என். நாகராஜும் அல்லது ஞானியம் போன்றவர்கள் தெளிவான அரசியல் உள்ளவங்களாம் ரொம்ப ரொம்ப கம்மி இன்னைக்கு. ஆனா இந்து பத்திரிகையில நல்லா பெருமைப்படுத்தினாங்க. இயற்கை விவசாயம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நமக்கு எஸ்.என். நாகராஜன் என்ன, அவர் என்ன நாங்க போய் ஒரு போக்குவரத்து இட்டு போனேன். எஸ்.என். நாகராஜுக்கு நானும் அவரும் விவாதம் பண்ணியிருக்கோம். கூட்டம் முடிச்சது நேரம் அந்த இட்டு வந்த போக்குவரத்து காலையிலே எழுந்தார். இவ்வளோ நாலேஜ் உள்ள ஆளுக்கு நீ எப்படிதான் பழக்கினீங்க அப்படின்னு. இன்னொன்று முக்கியமானது, P.S. மணின்னு ஒரு மரத்தை பத்தி எழுதினார். 2 வருஷம் அந்த மரங்களை பற்றி, வளம் தரும் மரங்களை பற்றி எழுதின அவரு மரம் ஈக்குவல் வளம் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துல நம்மளோட சொல்லக்கூடிய அல்லது இயற்கை விவசாயத்தை உலகம் முழுவதும் பேசப்பட்ட விஷயங்களை அந்த மரம் ஈக்குவல் வளர்த்து புக்கில் சொல்லியிருப்பார். இவரை பார்த்து இப்படிதான் மரியாதை பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நாங்கள் ஒரு 5 பேர் போனோம். கண்டுபிடிச்சி 2 வருஷம் ஆச்சு அவர் கண்டுபிடிச்சி போய் மரியாதை பண்ணி, நீங்க இந்த போல புத்தகம் வன இலாக்கா இருக்கு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஒரு புத்தகம் கூட ஒழுங்கான புத்தகம் வரல. ஆனால் P.S. மணி வளம் தரும் மரங்கள் என்ற ஒரு 5 புத்தகத்தையும் மரம் ஈக்குவல் வளம் என்ற புத்தகத்தையும் அவரை போய் நாங்கள் மரியாதை பண்ணோம். ஸோ நம்ம மூத்தவர்களை வணங்குவதும் அல்லது பாராட்டுவதும் வெங்கடாஜலியாவுடைய பணியை நாம் குறைச்சி மதிப்பிடுங்க. நாங்கள் வெங்கடாஜலியாட்ட கிட்டத்தட்ட 21 கிலோமீட்டர் நாங்கள் பயணம் பண்ணி 5 கிலோமீட்டர் சைக்கிளில் போய் தான் அவரை பார்ப்போம். எல்லாம் அப்போ செல்போன் வசதி இல்லை. நாங்கள் போகிறதுக்காக ஒரு செய்தி எடுத்து வச்சிருப்பார். ஒரு யூனிவர்சிட்டி அளவுக்கு ஒரு தகுதி உள்ளவர். ரேவதி ரொம்ப வெங்கடாஜலியாவோ ஒரு இயற்கை விவசாயம் ரேவதி கொஞ்சம் அலட்சியமாக எடுத்துட்டாங்க. ரேவதி இயற்கை விவசாயம் நம்மளோட பயணம் பண்ணாங்க. அவர் வீட்டுக்கு போன பிறகு அந்த நூல்களை பார்த்த பிறகு ரேவதியினுடைய எண்ணங்களை மாற்றப்பட்டது. அவ்வளவு மிக சிறந்த கல்விகளை 17 யூனிவர்சிட்டியில் அவருக்கு தொடர்பு உண்டு. அதே போல சுற்றுச்சூழல் சொல்றாங்க இல்லையா, சிறுபான்மை சென்ற பயணம் அன்றும் என்றும் அப்படின்னு சுற்றுச்சூழலையும் சங்க இலக்கியத்தையும் இணைத்தல மிகப்பெரிய ஆள் ஒரு வெங்கடாஜலியா. வெங்கடாஜலியாவை பற்றி நிறைய சொல்லலாம். ஒரு எளிமையாக இருந்து பேச மாட்டார், அதிகமாக பேச மாட்டார், கேட்பார், பின்னாடி அந்த கருத்து சொல்வார். நீங்க பேசுறது கரெக்டு, சின்ன விஷயங்கள். ஆகவே அவரின் தலைமை ஒவ்வொரு கூட்டமும் அவர் தலைமை தான் நடக்கும். அவர் இருக்கும் வரையே அந்த கூட்டத்தில் அவர் தான் தலைமை.
அப்படிப்பட்ட மாசிருந்த தமிழருடைய புத்தாண்டு எது அப்படின்னு சொல்ல தைரியமா எல்லாரும் பயந்தாங்க. அவர் சித்திரை ஒண்ணுதான் தமிழை பொறுத்து புத்தாண்டு என்று பறைசாற்றிய மாமனிதர்கள். எல்லாத்துக்குமே நீங்க மணிமலை வடி புத்தகத்தை ஆகட்டும், தீவிகா புத்தகத்தை ஆகட்டும், எது எடுத்தாலும் உணர்ச்சி பார்க்கணும்னா நான் அவர்கிட்ட தான் போவேன். மணிமலை புத்தகம் கூட நீண்ட நாள் வாழ்வது எப்படி சிறந்த புத்தகம் வரும். மிக சிறந்த சான்றோர் அவரும் ஐயாவும் சேர்ந்துதான் உபாயினுடைய மிக முக்கியமான கமிட்டி ஸ்டாரிங் கமிட்டியா இருந்தாங்க. பல தாட்டியை போயிருக்கோம். ஸ்டாரிங் கமிட்டியில் இருந்தவர் வெங்கட ஐயாவும் நம்மளும் கலசபாதத்தை நடத்தினோம். இயற்கை விவசாயத்தை முன்னெடுப்பதில் மிகப்பெரிய வைராக்கியத்தும் எதிராலும் இதுதான். இதை நீங்க எல்லா அரசியல்வாதிகளும் நான் பார்த்துட்டேன். பாசிட்டிவ் அம்சம் என்னதான் இருக்குன்னா இல்லை. நம்ம அவர் எல்லாரையும் பேச வச்சுட்டு ஒரே விஷயம் இல்லை. ராஜேந்திரன் சொன்னது சரி. அதாவது எல்லா கட்சியும் கருத்து வேறுபாடு, கோஷ்டி ஊசல், நீ பெரியவன் நான் பெரியவன், அவர் தலைமைக்கு போட்டிருக்கோம். நான் சொன்னேன் கடைசி கூட்டம் குக்கு சிவராஜ் ஏற்பாடு பண்ணது. நான் சொன்னேன் அதுக்கு முன்னாடி ஐயா நான் ஒரே விஷயத்தை சொல்றேன். என்ன மற்ற கட்சிகளாம் மாறுபட்ட கருத்துலாம் இருக்கு, முரண்பாடுகள்லாம் இருக்கு. இயற்கை விவசாயம் தான் மொழிப்பற்று, கட்டுமானம் அல்லது சூழல் சார்ந்தது. நீங்க எதை எடுத்தாலும் ஒரே கருத்தா இருக்காங்க. மாறுபட்ட கருத்து என்பது இயற்கை விவசாயத்தை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அதை அந்த கூட்டத்தில் ராஜேந்திரன் ஒன்று சொன்னாரு. அவர் யாரையும் என்ன சொன்னீங்கன்னா நீங்க சொன்னதான் அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணி மேடையில் சொல்லுவார். அவர் கருத்தை சொல்ல மாட்டேன். இயற்கை விவசாயத்தை ஒரு ஒத்த கருத்து உள்ளது, முரண்பாடே என்பது இல்லை, மாறுபட்ட கருத்துலாம் இல்லை என்பதை அந்த கடைசி கூட்டத்தில் என்னை முன்னிச்சு சொன்னாரு. அதே போல ஈரோடு நடந்த ஜீவா மிகப்பெரிய தளபதி, இயற்கை விவசாயத்தின் தளபதி. அப்படிலாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். அவர் எழுதின புத்தகம்லாம் அப்படிப்பட்ட புத்தனையும் யோசனையும் கம்பேர் பண்ணி இயற்கை விவசாயத்தை பேசினார். ஒவ்வொரு கட்டுரையா தினமணி வந்தா ஓடி படிப்பேன் நான். ஜீவானுடைய கட்டுரைகளாம் இன்னைக்கு தினமணி தரம் குறைந்ததுக்கு காரணம் ஈரோடு ஜீவானுடைய கட்டுரை, பாமையின் கட்டுரை, செல்வம் கட்டுரை எல்லாம் தொடர்ந்து வந்தது. இயற்கை விவசாயத்தை நான் வரும்போது பெருமிதமா இருந்தது. ஆனால் இன்னைக்கு இந்த பத்திரிகை எல்லாம் இயற்கை விவசாயத்தை பற்றி வலுவாக எழுதுவதற்கு தயாரில்லை. இப்ப தினமணி இயற்கை விவசாயத்தை பத்தி கணிச்சு எழுதணும். உடனே நாங்கள் ஒரு கடிதம் எழுதணும், இயற்கை விவசாயத்தை இருக்கணும். அதுபோல ஈரோடு ஜீவா என்ன பண்ணோம்னா மகசூல் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு தொண்டு ஒன்று சொன்னாங்க. இந்த ஒற்றை நாட்டு நடுவோடல். அப்புறம் இதுக்கு பதில் ராஜன் சொல்லுவாரு, நீங்க மகசூலை கூட்டுவது பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு காரணம் நீங்க சொல்லுங்க. இது நட்டா இது சாலையோட கூட்டா மகசூல் கூடிடும் தப்பான கான்செப்ட் பேசாதீங்க. 60 மூட்டாகும் 70 மூட்டா கண்டுறோம் பேசாதீங்க. அது இயற்கை விவசாயத்தை தப்பா இருக்கும். ஸோ நீங்கள் விவாதிக்க வேண்டியதும் இயற்கை விவசாயிகளுக்கும் வழிகாட்டுவதற்கும் இயற்கை நமக்கு கொடுத்துருக்கின்ற நம்மால் இருக்கின்ற எண்ணற்ற தலைவரை நாம் கொண்டாடணும். எங்களுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது ஜெயச்சந்திரன், சமீபத்து ஜெயச்சந்திரன். ஆனால் பூமே இப்பெல்லாம் கிடையாது. எஸ்டிடி போர்ட்டில் பொறுத்தவரை வைப்போம். ஜெயச்சந்திரன், முகுந்தன், எப்படி ரங்கநாதன் அவர்கள் தான். அதனால சொன்ன கொஞ்சம் இல்லை. அதனால அப்படிப்பட்ட எண்ணற்ற தலைவர்கள் ஒரு வசந்த காலம். அப்படி சட்டையெல்லாம் சாமி இப்படி பேச ஆரம்பிச்சாருன்னா ரொம்ப இதுவா இருக்கும். அப்படிப்பட்ட விளையாம் நாம் அறிவு கொள்ள வேண்டும். நம்மளால் மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான ஒரு மதுராமகிருஷ்ணன் போய் பிலிப்பைன்ஸில் போயிட்டு வந்த ஒரு பத்திரிகா செய்தி வந்து ஏகப்பட்ட தகவல் இருக்கு. ஆனால் அது ஒவ்வொன்றும் ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. இயற்கை விவசாயி நீங்க தேவையில்லாத மரியாதை கொள்ளலாம். இப்படிப்பட்டவர்களை வாசி போதும். நீங்க புதிய புத்தகங்களை சுற்றுச்சூழல் சொன்னாங்க. காலநிலை மாற்றத்தை புரிந்து வரணும். பொருட்களின் கதை ஒரு புத்தகத்தை நீங்க கண்டிப்பா படிக்கணும். பொருட்களின் கதை என்பது லேனி அமெரிக்காவில் எழுதப்பட்ட புத்தகம். அந்த புத்தகத்தை நீங்க படிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஒண்ணு செஞ்சாரு சிப்பி மொழி மாற்றம் பார்த்தா என்ன ஐடியான்ற ஒரு புத்தகம், மிக முக்கியமான புத்தகம். ஒரு மன ஓட்டத்தை எப்படி எல்லாம் பண்ணுவாங்களோ அதையெல்லாம் சிப்பி பார்க்க சொல்லுவோம். தமிழ்ல மலையாளத்துல 17 பதிப்பு போச்சு. ஆனா இங்க ஒரு பதிப்பு கூட போகல. ஆனா 2 பதிப்பு போகும். அப்படிப்பட்ட எண்மலைன்ற ஒரு புத்தகத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தோம். எங்க கூட்டத்துல, எங்க ரசவாதம் கூட்டத்துல சுற்றுச்சூழலுக்காகவும் காலநிலை மாற்றத்துக்காகவும் பல கூட்டங்கள் நடத்தினோம். பிளாஸ்டிக் எதிராக ஒரு கூட்டத்தை நடத்திருக்கோம். ஆகவே நீங்கள் விவசாயிகளை நாம் தயார்படுத்தினால் கண்டிப்பாக மாற்றம் கண்டிப்பாக வரும். அரசியல் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலை விட ரொம்ப முக்கியமான இந்த இயற்கை விவசாயிகளும் அதன் கருத்துக்களும் அவசியமாக தேவைப்படுகிறது. இளைஞர்களுக்கு அதெல்லாம் வெறுத்து போயிருக்காங்க, மாறுபட்டு போன வேற ஏதாவது போயிடுவாங்க. இயற்கை விவசாயிகள் நாம செய்யறது மட்டும்தான் அதோட போதும் அப்படின்னு நினைக்காம நீங்க இயற்கை விவசாயம் உங்க மாவட்டத்தோறும் ஒரு 5ஆம் தேதி நாங்கள் கூட்டுற மாதிரி நீங்க கூட்டத்தில் கூட்டுவதோ, ஒரு பயணம் 5 பேர் இருந்தால் போதும், ஆட்டோட நீங்க பிரச்சாரம் பண்ணாம போதும்,
ஒவ்வொரு 3 நாள் ஆட்டோ 10,000 மேல் ஆகாது. ஆட்டோ பிரச்சாரத்தின் மூலம் நீங்கள் கொண்டு சென்றால் நிறைய இளைஞர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார். குழந்தைகள் மாணவர்கள் நான் போக சொன்னோம். மாணவர்கள் பெண்களும் அமைதியாக கேட்கிறாங்க. நீங்க குழந்தைகிட்ட கூட இயற்கை வேளாண்மை தெரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் அங்கு விதைப்பதன் மூலம் இயற்கை விவசாயம் நம்மளை வணங்குவதை விட நம்மளின் கொள்கைகளை முன்னிறுப்பதில் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்து